இங்கே இந்த கிராமத்தில் மழையே இல்லாமல் தண்ணி பஞ்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வாட்டர் டேங்கில் தான் மொத்த ஊருக்குமே தண்ணி சப்ளை வருது. எல்லாருமே லைனில் நின்று தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு குடும்பத்துக்கு மட்டும் தண்ணி கொடுக்காம அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இவங்க எவ்வளோ போராடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. அவங்க பையனும் வந்து அப்பா ரொம்ப பசிக்குதுப்பா, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்பாவும் என்ன பண்ணுறாருன்னா, இப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஒரு குடத்தைய கையில் எடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சிடறாரு. ஏதோ குளத்துல குட்டையோ கொஞ்சமாக தண்ணி இருக்குன்னு சொல்லி. கடைசியாக ஒரு கிணத்துல போய் பார்த்தா அது கூட வத்தி போய் தான் கிடக்கு. வெயில் தாங்க முடியாமல் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துடுறாரு. இந்த பையன் அழுதுகிட்டே இருக்கிறதுனால அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, வான்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எல்லார் வீட்டையும் போய் கதவை தட்டுறாங்க. யாருமே கதவை திறக்கல. சில பேர் ரொம்ப அசிங்கமாலாம் பேசுகிறாங்க, உள்ள தனியாக வரியான்னு கேட்டு. சில பேர் வந்து மூஞ்சிலே கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. வெயிலில் வீட்டு ஓரமாக உட்காந்துருந்த அவங்க அப்பா ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தர் தண்ணியை வாய்க்கு வச்சு கீழே துப்பிட்டு மறுபடியும் வெளியே போகிறத பார்த்த உடனே இவர் நைஸாக உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வராரு, குடத்தோட வெளியே வந்துடுறாரு. ஆனால் அங்கே இருக்கவங்களாம் பிடிச்சி இவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது தெரிஞ்சு அந்த குடும்பமே ஓடி வந்து எவ்வளோ தடுத்தும் இவங்க அப்பாவை போட்டு ரொம்ப அடிச்சிடுறாங்க. அவர் உயிருக்கு போராட நிலைமையில வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் போய் ஆளை கூட்டு வரான்னு போகிறாங்க. இந்த பையன் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்பான்னு அதுக்கப்புறம் தண்ணியே கேட்க மாட்டேன், நீங்கள் தான்ப்பா எனக்கு வேணும்னு சொல்லி தண்ணி கொடுமையே இந்த ஷார்ட் ஃபிலிமில் காமிச்சிருக்காங்க.